திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் லஞ்சம் வாங்கின அர்ச்சகர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. திருச்செந்தூர் முருகர் கோயில விஐபி தரிசனத்துக்காக 4 பேர் லஞ்சம் வாங்கின அர்ச்சகரையும் 2 செக்யூரிட்டியையும் அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட அந்த கோவில் நிர்வாகத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கேட்டிருக்காரு. இதை கண்டிச்சு திமுகவுடைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிப்பு இல்லாம இப்படி கோயிலுக்குள்ள நுழைஞ்சு தலைமுறை அந்த கோயிலுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகரை இப்படி பண்ணதுனால அந்த கோயிலை அவமானப்படுத்துறதா சொல்லியிருக்காரு. அதுவும் இப்படி கண்டிச்சு போட்டிருக்கிற ட்வீட்ல ரமேஷ் அவர்களுடைய ஜாதி பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. இதே திமுக காரங்க தான் ரமேஷ் ஜாதி பார்த்து அந்த அர்ச்சகரை மன்னிச்சு விட்டுட்டாரு, வெறும் அப்பாலஜி லெட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காருன்னு பொய்யான ஒரு தகவலை பரப்புனாங்க. இப்ப என்னன்னா லஞ்சம் வாங்கின அர்ச்சகர்களுக்கு ஆதரவா அவங்களுடைய எம்எல்ஏ பேசிட்டு இருக்காரு. அதுவும் ஒழுங்கா வேலை பார்த்த அமைச்சரை ஜாதி பேர் சொல்லி தப்பா பேசியிருக்காரு. ஆனா ஜாதி பேர் சொல்லி ஜாதி ஆதரிக்கக்கூடிய இதே திமுக காரங்க தான் நாங்க கொள்கைவாதிகள் பெரியார் வழியில வந்தவங்கன்னு சொல்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா, சட்டத்துக்கு விரோதமா பக்தர்கிட்ட பணம் வசூலிக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய சேவைங்கிறது இங்க தேவையில்லை. மக்களுடைய பணத்தை சுரண்டி சாப்பிடுறவங்க யாரா இருந்தாலும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு.